நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மேப் அனலைசிஸ் செகண்ட் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய வருகையில் வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள். ஸோ அவங்கள பற்றின ஒரு மேப் அனலைசிஸை பேசிக் டேட்டா மட்டும் வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு யார் வரான்னா, வாஸ்கோ ட காமா 1498 வந்து வாஸ்கோ ட காமா வராரு. எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளிக்கோட்டை, இந்த இடத்துல தான் கள்ளிக்கோட்டை இருக்குது, இங்கே வந்து வராரு. ஓகே, ஸோ கள்ளிக்கோட்டையில் வந்து வராரு. அங்கே வந்து யார் வந்து அவரை வந்து வரவேற்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாமரின் அப்படின்ற அரசர் வந்து அவரை வந்து வரவேற்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா திரும்பி போயிடுறாரு. 3 கப்பல் வருவார், 2 கப்பலில் திரும்ப வந்து போயிடுவார். போயிட்டு 1501 செகண்ட் டைம் வந்து வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கிட்டு கொச்சின்லேயும் அப்புறம் வந்து கண்ணனூர் அப்படின்ற 2 இடத்துல வந்து அவருடைய வந்து முகாம் வந்து விடுவார். இதில் கொச்சியை வந்து என்ன பண்ணுவார், வர்த்தக தலைநகராக வந்து மாற்றிட்டு கண்ணனூர் வந்து ஒரு சிறைச்சாலையை வந்து ஏற்படுத்துவார். அப்போது 1501 வந்து 2 விஷயம் நடக்கும். கண்ணனூரில் ஒரு சிறைச்சாலை ஏற்படுத்துவார். கொச்சியில் வந்து வர்த்தக கிடங்கை வந்து வைப்பார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? 1524 டெத்து வந்து இறந்து போயிடுவார். ஓகே, ஸோ இது 3 மட்டும் வந்து வாஸ்கோ ட காமா பற்றி வர்றது. அடுத்து 1505 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்னரை வந்து போர்ச்சுகல்லேருந்து நியமிப்பாங்க இந்தியாவுக்கு. அப்படி யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, FDA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. FDA, ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்டா அப்படின்ற வராரு. இவர் நீலநீர் கொள்கைன்ற கான்செப்டை வந்து கடைபிடிப்பார். அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரேபியர்களுடைய ஏகபோக வர்த்தகம் அதிகமாக இருக்கும் கடல் பகுதியில். அதை ஒழித்து போர்ச்சுகலுடைய வர்த்தகத்தை கொண்டு வரணும் அப்படின்ற முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதான் FDA, நீலநீர் கொள்கை. அடுத்து 1509 செகண்ட் கவர்னர் வருவார். அவர் வந்து ADA அப்படின்னு வச்சுக்கோங்க. ADA, அல்போன்சா டி அல்புகர்க் அப்படின்றவர் வந்து வருவார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான போர்ச்சுகல் பேரரசை வந்து இந்தியாவில் நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா, அல்போன்சா டி அல்புகர்க் தான் வந்து நிறுவார். எப்படின்னா 1510 வந்து பீஜப்பூர் அரசர் யூசுப் அடில் கான் அவரை தோக்கடிச்சு, இதான் கோவாவை வந்து என்ன பண்ணுவார்னா கைப்பற்றுவார். கோவாவை எப்போ கைப்பற்றுவார்? 1510 வந்து கைப்பற்றுவார் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. இன்னும் நிறையா விஷயங்களை வந்து நிறையா வந்து செய்வார். அப்புறம் 1530 ADA, ஓகே, கோவா வந்து கைப்பற்றுவார் பார்க்க முடியுது. 1530 NDK யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நினோ டி குன்ஹா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவாவை வந்து கேபிட்டலாக வந்து மாற்றுவார். எங்கேருந்தே நம்மளுடைய கொச்சியிலேருந்து கோவாவை கேபிட்டலாக வந்து மாற்றிடுவார்னு பார்க்க முடியுது. அதற்கு பின்பு என்னென்னா, 1534 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபசின் அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்கும். இந்த ஃபசின்ற இடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்குது ஃபசின்ற இடத்த வந்து 1534 நம்மளுடைய குஜராத்துடைய பகதூர் ஷா அரசர்கிட்டருந்து கைப்பற்றிடுவார் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 1500 வந்து ஃபசின் வந்து கைப்பற்றுறாங்க. 1537 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டையூன்ற பகுதியை வந்து 1537 வந்து கைப்பற்றுறாங்க. இது வந்து டையூ. ஓகே, டையூ கைப்பற்றுறாங்க. அடுத்து 1539 வந்து டாமனை வந்து கைப்பற்றுறாங்க. ஓகே, டாமன் எங்கே இருக்குது? இந்த இருக்குது டாமனை 1539 வந்து கைப்பற்றுறாங்க. அது மறுபடியும் இன்னும் ஹிட்லி அப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து கைப்பற்றுறாங்க. பட் அவங்களுடைய முக்கால்வாசியான கிடங்குகள் அவங்களுடைய ஏகாதிபத்தியம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மேற்கு கடற்கரை சைடு தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து 1571 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அக்பர் எவ்வளோ ஒரு மிக முக்கியமான அரசர், அவரை வந்து காம்பேன்ற இடத்துல வந்து சந்தித்து மீட் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து போர்ச்சுகலை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு மேப் அனலைஸ். இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலவரிசையிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். காலவரிசைப்படி எப்படி வந்து எந்தெந்த இடத்த வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஜாகிரபிக்கலாக மேலிருந்து கீழே வகைப்படுத்துங்க, இல்லாட்டி கீழேருந்து மேலே வந்து வகைப்படுத்துங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே, அடுத்து வந்து வேறொரு மேப் அனலைசிஸ் வந்து பார்ப்போம். நன்றி.